தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலிலே இழிவானதை செய்யும் பொழுது அது சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறது என்று சொல்லுகிறார். திருப்பாடலிலே உடைந்த உள்ளத்தோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே இழிவானதையும் செய்யக்கூடியவர்களாக வாழ்கிறோம், உடைந்த உள்ளத்தோராயும் வாழ்கிறோம். இழிவானதை தவிர்த்துவிட்டு உடைந்த உள்ளத்திற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இறைவன் நம்மை என்றும் காப்பவர், நம்மை மன்னிப்பவர், நம்மை அன்பு செய்பவர். எனவே அந்த இதயத்துக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் எதிராக செய்தவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீரே. அதனால் பாவக் கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சிட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்செய்தியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருள் நின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்றும் விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள்.
கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசிமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். ஜெருசலேம் நகரத்தவர் சிலர் இவரை தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவாயிருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக
ஆசிர்வதிப்பாராக. இன்றைய வாசகங்களை வாசிக்க கேட்ட போது ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பார்வைகள் பலவிதம். இந்த பார்வைகளை பலவிதம் வைத்து கொண்டுதான் நாம் இயேசு யார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் யார் என்று நாம் பார்க்கின்றோம். பார்வைகள் பலவிதமாய் இருப்பதை பார்க்கின்ற பொழுதுதான் இங்கு பல நபர்கள் இயேசுவை பலவிதமாக பார்க்கிறார்கள், பலவிதமாக பேசுகிறார்கள், பலவிதமாக அவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். எனவே பார்வைகள் பலவிதமாக இருக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்விலே இயேசுவை எப்படி நாம் பார்க்கிறோம்? ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் காட்டிற்கு பயணம் செய்கிறான். அப்படி காட்டிற்கு பயணம் செய்கின்ற பொழுது அங்கு ஒரு முனிவரை பார்க்கிறான், அந்த காட்டிலே தவம் செய்து கொண்டிருப்பதை. பார்த்த உடனேயே அந்த இளைஞன் அவனுடைய உள்ளத்தில் அந்த முனிவரை பார்த்து, என்ன நீங்க இவ்வளவு குண்டா இருக்கிறீங்களே, பன்றி போல இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறான். உடனே அந்த முனிவருக்கு கோபம் வருகிறது. இருந்த போதிலும் அந்த முனிவர் அந்த இளைஞனை பார்த்து அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கடவுளை போல பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த இளைஞனுக்கு, என்ன சொன்னீங்க, திரும்பி சொல்லுங்க, என்ன பார்த்தா கடவுளை போல பார்க்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று திரும்பி கேட்கிறார். ஆமாம், நான் கடவுளிடத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் என்னை படைத்திருக்கிறார், கடவுள் எனக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக நான் கடவுளை அடைவதற்காக நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் உன்னையும் கடவுள் என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப உன்னை பார்ப்பது எனக்கு கடவுளை பார்ப்பது போலதானே இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த முனிவர். உடனே அந்த இளைஞன் தான் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை, நான் அவருடைய உடல் பருமனை பார்த்து, அவருடைய குண்டாக இருப்பதை பார்த்து நான் இவ்வாறு தவறாக பேசிவிட்டேனே என்று தலை குனிகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பார்வைகள் பலவிதமானதாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் அருகாமையில் உட்கார்ந்து இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுதும் பலவிதமான பார்வைகளோடு தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கடவுளை போல பார்க்கக்கூடியவர்களாக யாரும் நீங்கள் யோசிக்கவில்லை. என்ன இந்த அம்மா இப்படி வந்திருக்கிறாங்களே, என்ன இந்த ஐயா இப்படி வந்திருக்கிறாங்களே, என்ன இப்படி பேசி கொண்டு இருக்கிறார்களே, என்ன இப்படி இவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்களே என்று நம்முடைய பார்வைகள் பலவிதமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறோம். இயேசுவை இப்படிதான் அவர்களுடைய வாழ்விலே செய்தார்கள். யூதர்களும் அப்படிதான், பரிசேயர்களும் அப்படிதான், சதிசேயர்களும் அப்படிதான். எப்படிப்பட்ட ஒரு பார்வைகளை அவர்கள் இயேசுவுக்கு கொடுத்தார்கள் என்பது போல நாமும் நம்முடைய வாழ்வில் வசிக்கின்ற சகோதர சகோதரிகளிடத்தில் பலவிதமான பார்வைகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவர் நல்லவரோ கெட்டவரோ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பார்வைதான். எனவே நாம் பார்க்கின்ற அந்த ஒரு பார்வையிலேயே நாம் பல பெயர்களை கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் அந்த ஒரே பார்வையால் பார்க்கிறார். நீ பாவியாக இருந்தாலும் உன்னை மன்னிக்கக்கூடியவராக பார்க்கிறார். நீ அன்பு இல்லாதவனாக இருந்த போதிலும் உன்னை அன்பு செய்யக்கூடியவராக பார்க்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக பார்க்கிறார். நீ நோய்வாய்ப்பட்டு இருந்த போதிலும் உன்னை சுகப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பார்வையை இயேசு நமக்கு பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் இயேசுவினுடைய பார்வையிலே வாழ்கின்ற பிறரை தவறான ஒரு பார்வைகளாக பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவினுடைய பார்வையாக வாழ்வோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வோம் என்பதை தான் இயேசு இந்த தவ காலத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
எனவே அன்பு செய்வோம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், உதவுவோம் என்ற சிந்தனைகளை உள்வாங்கி இயேசுவினுடைய பார்வை பெற்ற பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். சுமையான என் வாழ்வை சுமைதாங்கி உன்மேல் வைத்தே சுமையாற்றி தந்திடுவாய் இறைவா, 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 சுமையான என் வாழ்வை விழியில் தேங்கிய ஏக்கங்கள், வழியில் தோய்ந்த சோகங்கள், கேள்விக்குறியாகும் என் வாழ்வை, கேள்விக்குறியாகும் என் வாழ்வை தேவா உன் பாதம் படைக்கின்றேன், தேவா உன் பாதம் படைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. எவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதே மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரை தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்பட்ட ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும், உத்தருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும், மியன்மார் நிலநடுக்கத்தில் இருந்து போன அனைத்து ஆன்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திரும்புக ஒலியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தூய்மை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உன்னை பார்க்கின்றவர். பாவிகள், நேர்மையற்றவர், நேர்மையுடையோர், நல்லவர், தீயவர், திருடன் என்று பார்க்கவில்லை. அவருடைய பிள்ளையாக உன்னை அவருக்கு சரிசமமாக பார்க்கிறார். நீரும் உன்னோடு இருக்கின்றவர்களை சரிசமமாக பாருங்கள். அன்பு செய்யுங்கள், அரவணையுங்கள், உதவுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தாழ்ச்சியோடு இருங்கள், விட்டு கொடுங்கள். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்று கடந்து வந்தது போல பாவங்களை கலைந்து விட்டு தூய்மை பெற்ற மனிதரால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பார்வை பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.